கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா அல்லாஹுடைய சிறப்பு இஸ்முகளை ஒரு 4-5 இஸ்முகள் சேர்ந்த மாதிரியான ஒரு வரியை பார்க்க போகிறோம். ரொம்ப சிறப்புக்குரிய வரின்னு சொல்லலாம். நம்ம நிறைய நேரத்தில் சொல்கிறோம் அல்லாஹுடைய இஸ்முகள்லேயே எல்லாமே இருக்குது, அதை கொண்டு பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனாலும் எதுக்கு எதை ஓதுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை ஓதுனீங்கன்னா உங்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை நிரப்பமாக தருவான்னு சொல்லலாம். ஏன்னா செல்வத்துக்கு தேவையான விஷயங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றுவதற்கும் இது போதுமானதாக இருக்கும். அப்போ அல்லாஹுடைய இஸ்முகளில் எத்தனையோ இருந்தாலும் 99 நபி அவர்கள் நமக்கு அறிவித்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாத சிலது நம்ம ஹதீஸ்களில் பார்க்க முடியுது, குரானில் பார்க்க முடியுது. இன்னும் இது எதுவுமே இல்லாமல் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொன்னாங்க, யா அல்லாஹ், உனக்கு நீ சூடிக்கொண்ட எங்களுக்கு தெரியாத அனைத்து பெயர்களை கொண்டு உன்னை கேட்கிறேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஏராளமான பெயர்கள் அவனுக்குன்னு இருக்குது. அதை விரும்பினதை என்ன பண்ணியிருக்கான், 99 பெயர்களாக கொடுத்துருக்கான், குரானில் கொடுத்துருக்கான், ஹதீஸில் கொடுத்துருக்கான், நபிமார்கள் வாயால் சொல்ல வச்சுருக்கான். அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் அல்லாஹ் மறைத்து வச்சுருக்கான். அதில் அர்த்தம் உள்ள பெயர்கள் நிறையா இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இடுகுறி பெயர்களாக, அதாவது அர்த்தம் தெளிவாக சொல்லப்படலை, ஆனால் அல்லாஹுடைய பெயர்னு சொல்லி சொல்லப்படக்கூடிய பெயர்கள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் அவனுடைய பெயருக்கு இருக்குது. அவனுடைய பெயர் அப்படிங்கிறது அவனுடைய தன்மையை குறிக்குது. அல்லாஹ் எப்படி அப்படிங்கிறத தான் அந்த பெயர் காட்டுது. யா அல்லாஹ், நீ தாராளமானவன், யா அல்லாஹ் நீ சிறப்பு மிக்கவன், யா அல்லாஹ் நீயே வழங்கக்கூடியவன். இந்த மாதிரி அல்லாஹ்வை புகழக்கூடியதாகவும் அவனுடைய தன்மையை காட்டக்கூடியதாகவும் அவனுடைய ஒவ்வொரு இஸ்முகளும் அடைந்திருக்கு. நபி அவர்கள் சொல்கிறாங்க, அவனுடைய இஸ்முகளை கொண்டு அவனை அலையுங்க, அவன் மறுக்காமல் உங்களுக்கு பதில் கொடுப்பான்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு வரியிலான இஸ்முகள் தான் இது. இதில் ஒரு 3-4 இஸ்முகள் தான் இருக்கும். ஆனால் இது எல்லாமே சிறப்பு வாய்ந்தது. அந்த இஸ்மு தான் யா அல்லாஹு, யா கபீலு, யா அல்லாஹு, யாதல் ஜலாலி வல்லிக்ராம், யா அல்லாஹு, யா ரஷீது, யா அல்லாஹு, யா சபூரு, யா ஃபத்தாஹு, யா அல்லாஹு, லா இலாஹா இல்லா அந்த அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு வரி. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இஸ்முகள் வந்திருக்கும். யா கபீலுங்கிறது ஒரு இஸ்மு, யாதல் ஜலாலி வல்லிக்ராம் அப்படிங்கிறது ஒரு இஸ்மு, யா ரஷீது அப்படிங்கிறது ஒரு இஸ்மு, யா சபூருங்கிறது ஒரு இஸ்மு, யா ஃபத்தாஹு அப்படிங்கிறது ஒரு இஸ்மு. மொத்தமாக 5 இஸ்மு. அது கூட யா அல்லாஹு அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்மும் சேர்ந்து வந்திருக்கு. நடுவில் யா அல்லாஹு சேர்த்திருப்போம். அப்போ ஒவ்வொன்றும் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம யா அல்லாஹு சேர்த்திட்டு அதை சொல்லியிருப்போம். அப்போ 5 இஸ்முகள் வந்திருக்கு. அது கூட யா அல்லாஹு அப்படிங்கக்கூடிய இஸ்மு வந்திருக்கு. கடைசியாக லா இலாஹா இல்லா அந்த அப்படின்னு சொல்லிட்டு களிமா சொல்லியிருக்கோம். இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஒரு வரி. இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யா கபீருனா பொறுப்பேற்பவன், யாதல் ஜலாலி வல்லிக்ராம்னா கீர்த்தியும் சங்கியும் உடையவன், யா ரஷீதுனா கணக்கு கேட்பவன், யா சபூர்னா பொறுமையாளன், யா ஃபத்தாகனா வெற்றி அளிக்கக்கூடியவன், லா இலாஹா இல்லல்லானா வணக்கத்துக்குரியவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லைன்னு அர்த்தம். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. அல்லாஹுடைய 5 சிறப்பு பெயர்களை கூப்பிட்றோமே, இது ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா அல்லாஹிடத்தில் என்ன சொல்கிறோம்னா, நம்ம செல்வத்துக்காக யா அல்லாஹ் என்னை நீ பொறுப்பேற்றுக்கொள், எனக்கு செல்வம் கிடைக்கணும், அது எப்படி கிடைக்குமோ அதற்கான வழியை நீ பொறுப்பேற்றுக்கொள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னும் நீ தான் எல்லாருக்கும் கீர்த்தியும் சங்கையும் கொடுக்குற, யாருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நீ தான் கொடுக்குற. அப்போ எனக்கு செல்வம் தேவை, எனக்கு ஒரு வீடு தேவை, எனக்கு ஒரு கார் தேவை, எனக்கு ஒரு நகை தேவை, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தேவை. அப்போ எல்லாமே நீ தான் கொடுக்குற, எனக்கு நீ தான் இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு தேவையானதை நம்ம கேட்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறோம், அவன் பார்த்திங்கன்னா பொறுமையாளனாக இருக்கான். பொறுமையாளன்னா நாளை குறித்து வச்சுருப்பான். அந்த நாளை அடையிற வரையும் நம்ம பொறுமையாக இல்லாமல் அவசரப்பட்டுட்டோம்னா தவறான வழிக்கு போயிடுவோம். அதனால நம்ம என்ன சொல்கிறோம், நீ கொடுக்குற வரையும் எனக்கு அதில் பொறுமையை கொடுன்னு சொல்லிட்டு கேட்குறோம். அல்லாஹ் சொல்கிறான், பொறுமை அப்படிங்கிறது ஒரு முஃமின்களுடைய ஒரு ஆயுதம். அதை யார் விடுறாங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஷைத்தானுடைய பிடியில் மாட்டிக்கொள்கிறாங்க. அப்போ அந்த பொறுமை இல்லாமல் நம்ம செல்வத்தை அடைஞ்சோம்னாலும் பிரயோஜனம் இல்லை. அதனால் அந்த செல்வத்தை அடையிறக்கும் நம்மளுடைய தேவைகள் நிறைவேறுவதற்குமான பொறுமையும் அல்லாஹ்விடத்தில் கேட்குறோம். அதே மாதிரி யா ஃபத்தாஹு, வெற்றியை கொடு. வெற்றினா என்னது, எது செஞ்சாலும் வெற்றி வேணும். நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், அதில் வெற்றியை கொடு. நான் படிக்கிறேன், அதில் ஒரு வெற்றியை கொடு. எல்லாரும் தான் இன்றைக்கி படிச்சிருக்காங்க, ஆனால் எல்லாருமே படித்த மாதிரி வேலை கிடச்சிருச்சா, படித்ததுக்கு உண்டான வருமானம் வருதா, இல்லை. எல்லாரும் இன்றைக்கி டிகிரி படிச்சிடுறாங்க, அப்படி தானே? அப்படி இருக்கும்போது அந்த வெற்றி இல்லாமல் படித்து மட்டும் நம்ம என்ன பண்ணுறது? அதனால் அதை கொண்டு எனக்கு கல்வியை கொடு, அறிவை கொடு, வெற்றியை கொடு, வருமானத்தை கொடு, வசதியை கொடுன்னு சொல்லிட்டு நம்ம எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதை அடையிறதுக்கான வாய்ப்பு கொடுன்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்குறோம். எல்லாத்துக்குமே அந்த
களிமாவை ஓதுனா 7 வானத்தையும் பூமியையும் கூட மிஞ்சக்கூடிய நன்மை நமக்கு கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த களிமாவை ஓதுபவர்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கிறான். அதை மறுக்கிறதுக்கு அல்லாஹும் என்ன பண்ணுறதில்ல, விருப்பப்படுறதில்ல. அதனால் அல்லாஹுடைய களிமாவை, அந்த களிமாவை சொல்லி அவனை நம்ம வணங்குறோம் அப்படிங்கிறதை தெரிவிக்கும் போது அவனை வணங்கக்கூடியவர்கள் அவனுடைய பொறுப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு தேவையானதை அல்லாஹ் கொடுத்துருவான். நீங்கள் இதை ஓதி பாருங்க. 70 முறை ஓதுங்க. இன்னைக்கு முடிஞ்ச மாதிரி ஓதுங்க. ஒழுகுறதோ இல்லையோ, தொழுகை இல்லையோ, நீங்கள் பிரித்து ஓதலாம், ஒட்டுக்காம ஓதலாம். ஆனால் ஓதி பாருங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கும். அல்லாஹ்வே போதுமானவன். சின்ன வீடியோவில் நம்ம நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கோம். தினமும் ஒரு 5 நிமிஷம் வீடியோவில் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக பார்த்து வரக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து